வணக்கம், வாழ்க வளமுடன். சில காலங்களாக ஓஷோவின் பதிவுகள் சில என்னை கவருதுங்கிறது உண்மை. நான் அடிக்கடி ஓஷோவை பற்றின பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். வாழ்வியலில் ரொம்ப எளிமையாக புரிய வைக்கக்கூடிய விதத்தில் அவரோட பதிவுகள், அவர் எழுதிட்டு போன நூல்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை சொல்லணும்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ ஓஷோ சொல்கிற ஒரு கதைக்கு வரும். ஒரு காலத்தில் ஒரு பெரிய அரசன் இருந்தான். ஒரு நாள் காலையில் ஒரு மர்மமான அந்நியன் அவரிடம் வந்து, நீங்கள் இப்பொழுது முழு பூமியையும் வென்றுள்ளீர்கள். எனவே மனிதரின் ஆடையை உங்களுக்கு உடுத்துவது பொருந்தாது. நான் உங்களுக்கு தெய்வங்களின் ஆடைகளை கொண்டு வருகிறேன் என கூறினான். அரசனின் மனம் பேராசை கொண்டது. கடவுளின் ஆடைகளே எனக்கு கிடைக்குதா? அது எப்படி இருக்கும் என்று ஆசைப்பட்டான். கடவுள்கள் இருப்பதை பற்றி கூட அறிவுக்கு சந்தேகம் உள்ளது. ஆனால் அவரின் பேராசை அதை சிந்திக்க தூண்டவில்லை. ஏனென்றால் கடவுள் எங்காவது இருக்கலாம் என்றும் அவர்களின் ஆடைகள் நமக்கு கொண்டு வரப்பட்டால் மனிதகுல வரலாற்றில் பூமியில் முதல் மனிதனாக நான் ஆகிவிடுவேன் அந்த ஆடையை அணிந்து என்று நினைத்தார். கடவுளின் ஆடைகளை அணிந்தார். மேலும் இந்த மனிதன் எந்த வகையில் அவரை ஏமாற்ற முடியும்? அவர் ஒரு பெரிய அரசர். அவரிடம் கோடிக்கணக்கான கோடி ரூபாய்கள் அப்படியே கிடந்தன. 10,000 ரூபாய் கேட்டாலும் பரவாயில்லை. அவர் அந்த நபரிடம், சரி, என்ன விலை இருக்கும் என்று கேட்குறாரு. அதற்கு அந்த மனிதன், குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாய் செலவாகும். ஏனென்றால் தெய்வங்களை அடைவதற்கு ஒரு பெரிய லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. மனிதர்கள் லஞ்சம் வாங்குவது மட்டுமல்ல, தெய்வங்களும் மிகவும் புத்திசாலிகள். அவர்களும் லஞ்சம் கேட்கிறார்கள். ஒரு மனிதன் சிறிதளவு பணத்திற்கு ஒத்துக்கொள்வார். அவர் ஏழை. ஆனால் தெய்வங்கள் சிறிய தொகைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு பெரிய பணக்குவியலாக இருந்தால் மட்டுமே அவர்கள் அதை பார்ப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் அதை பார்க்க முடியாது. எனவே இது மிகவும் கடினம். ஆனால் குறைந்தது 1 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும். மன்னன், சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் என்ன ஏமாற்றணும்னு நினச்சா உங்கள் வாழ்க்கையே இருக்காது. உங்களை கொலை செய்து விடுவேன் என்ன மிரட்டுறாரு. இன்று முதல் உங்கள் வீட்டை சுற்றி ஆயுதம் ஏந்திய காவலர்கள் இருப்பார்கள். 1,00,000 ரூபாயை அந்த நபருக்கு கொடுத்து அவனது வீடு காவலில் வைக்கப்பட்டது. அக்கம் பக்கத்தில் அனைவருக்கும் ஆச்சரியம், பெருத்த ஆச்சரியம். அவர்களால் இதை நம்ப முடியவில்லை. தெய்வங்கள் எங்கே? அவர்களின் சொர்க்கம் எங்கே? இந்த மனிதன் எங்கும் போவதாகவோ வருவதாகவோ தெரியவில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர் தனது வீட்டுக்குள்ளேயே தங்கிய எல்லோரிடமும் 6 மாதங்களுக்கு பிறகு நான் உங்களுக்கு கடவுளின் ஆடையை காட்டுகிறேன் என்று கூறினார். அனைவருக்கும் சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த மனிதன் நிர்வாண வாள்களின் காவலில் இருந்ததால் ராஜா கவலைப்படவில்லை. அதாவது கத்தியை உருவீட்டு காவலுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. அவர் தப்பி முடியாது, ஏமாற்றி இருக்க முடியாது. ஆனால் இந்த மனிதன் ராஜாவை விட ரொம்ப புத்திசாலியாக இருந்தான். 6 மாதங்களுக்கு பிறகு மிக அழகான பெட்டியுடன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த காவலுக்கு இருந்த வீரர்கிட்ட சொல்கிறார், அரண்மனைக்கு போவோம். என்றே ஆடைகள் வந்துவிட்டன. முழு தலைநகரமும் கூடிவிட்டது அந்த கடவுளின் ஆடையை பார்ப்பதற்கு. வெகு தொலைவில் இருந்த அரசருக்கும் பேரரசர்களும் பார்க்க கூடினர். மற்ற நாட்டோட அரசர்களும் பேரரசர்களும் வராங்க. ஒரு பெரிய கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நபர் பெட்டியுடன் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். எனவே எந்த சந்தேகமும் இல்லை. பெட்டியை கொண்டு வந்து கீழே வைத்தார். பெட்டியின் மூடியை திறந்து கையை உள்ளே வைத்து ஒரு வெறுங்கையை வெளியே கொண்டு வந்து அரசனிடம், இந்த தலைப்பாகையை எடு. அரசனை பார்த்து, எனக்கு தலைப்பாகை எதுவும் தெரியவில்லை, உன் கை காலியாக உள்ளது என்றார். உடனே அந்த மனிதர், உனக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். சொந்த தகப்பனிடம் பிறந்தவனால்தான் தலைப்பாகைய ஆடையை பார்க்க முடியும் என்று தேவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போது தலைப்பாகையை பார்க்கிறீர்களா என்று கேட்குறான். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொட்டியை திறந்து அது உள்ள கையை விட்டு வெறுங்கையை வெளியெடுத்து அரசனை பார்த்து, இந்த தலைப்பாகையை தலையில் வச்சுக்கிங்கன்னு சொல்கிறான். உடனே அரசன் சொல்கிறான், டேய், இது வெறுங்கையை காமிச்சிட்டு
தலைப்பாகன்னு சொல்கிற அது காலியாக இருக்குது என்ன சொல்கிறான் அரசன். உடனே அந்த மனிதர் அந்த ஏமாத்துக்காரன் என்ன சொல்கிறான் அந்த அரசனை பார்த்து, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். தெய்வங்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்க இந்த ஆடையை கொடுக்கும்போதுன்னா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் என்னால் மட்டும்தான் இந்த ஆடையை பார்க்க முடியும் சொன்னாங்க சொல்கிறான். இப்போது அரசன் நிச்சயமாக என்னால் பார்க்க முடியும். அங்கே தலைப்பாகை இல்லை, மனிதனின் கை காலியாக இருந்தது. ஆனால் அனைத்து பிரபுக்களும் கைத்தட்டத் தொடங்கினர். அவர்களும் தலைப்பாகையை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் இவ்வளவு அழகான தலைப்பாகையை நாங்கள் பார்த்ததே இல்லை. தலைப்பாகை மிகவும் அழகாக இருக்கிறது, தனித்துவமானது, அற்புதமானது, எந்த மனிதனும் இதுவரை பார்த்ததில்லை என்று சொல்ல ஆரம்பித்தனர். தலைப்பாகை மிகவும் அழகாக இருக்கிறது என்று அரசவைக்காரர்களும் அனைவரும் சொல்லத் தொடங்கினார்கள். ராஜா ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தார். பின்னர் அந்த மனிதர், எனவே இப்போது உங்கள் தலைப்பாகையை கழற்றி இதை அணியுங்கள். அரசன் தலைப்பாகையை கழற்றிவிட்டு இல்லாத தலைப்பாகையை அணிவது போல் ஆக்ஷன் செய்தார். தலைப்பாகை மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் விரைவில் ராஜா சிக்கலில் சிக்கினார். முதலில் அவரது கோட் கழற்றப்பட்டது. பின்னர் அவரது சட்டை, இறுதியாக அவர் தன் கடைசி ஆடையை கழற்ற வேண்டியதாக வந்தது. ராஜா இப்போது நிர்வாணமாக இருந்தார். ஆனால் அனைத்து அரண்மனை வாசிகளும், ஆஹா, இவ்வளவு அழகான ஆடைகள், அற்புதம், இது போன்ற ஆடைகள் நாங்கள் பார்த்ததில்லை என்று கூறினார்கள். அவர் தனது சொந்த தந்தையிடமிருந்து பிறந்தவரா, அதாவது ஒரு அப்பனுக்கு பிறந்தவரா இல்லையா என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் போது ஒவ்வொரு அரசவைக்காரரும் அதை மிகவும் சத்தமாக சொல்ல வேண்டும். மேலும் மொத்த கூட்டமும் ஆடைகளை பற்றி கூச்சலிட்ட போது ஒவ்வொரு நபரும் தனது கண்களில் ஏதோ தவறு இருப்பதாகவோ அல்லது இதுவரை தனது தந்தையை பற்றி தவறாக புரிந்து கொண்டதாகவோ நினைத்தார்கள். மற்ற அனைவரும் ஆடைகளை பற்றி கத்தினால் அவர்கள் சரியாக இருக்க வேண்டும். பலர் தவறாக இருக்க முடியாது. அத்தகைய பெரும்பான்மை உள்ளது. எல்லோரும் ஒரே விஷயத்தை சொன்னால் அது சரியாக இருக்க வேண்டும். இது ஜனநாயகம். அனைவரும் உடன்படுகிறார்கள். பலர் ஒப்புக்கொள்ளும் போது அவர்கள் அனைவரும் தவறாக இருக்க முடியாது. எனவே ஒவ்வொரு நபரும் தான் தவறு என்று நினைத்தார். அவர் அமைதியாக இருந்தால் அவர் பார்க்க முடியாது என்று மக்கள் நினைப்பார்கள். மன்னன் பயந்தான். கடைசி ஆடையை கழற்ற வேண்டுமா இல்லையா? முழு நீதிமன்றமும் தன்னை நிர்வாணமாக பார்த்து விடுமா என்ற பயம் ஒரு புறம். தந்தையால் பிறக்கவில்லையா என்று உலகரைக்கு தெரிந்தால் பல பெரிய சிரமங்கள் ஏற்படக்கூடும் என்று அவர் பயந்தார். ஒருவேளை இது நல்லதாக இருக்கலாம். நிர்வாணமாக இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய பிரச்சனை. அவர் ஒரு பக்கம் விழுந்தால் கிணறு இருந்தது, அவர் விழுந்தால் ஒரு பள்ளம் இருந்தது. இறுதியில் நிர்வாணத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது என்று தோன்றியது. குறைந்தபட்சம் தனது தந்தையை காப்பாற்றப்பட்டார். அதாவது அப்பங்கிற அளவுக்குனாலும் அந்த தந்தைக்கு கெடுதல் பேர் வராமல் பார்த்துக்கிட்டாரு. அவரது வம்சம் காப்பாற்றப்பட்டது. மக்கள் என்னை நிர்வாணமாக பார்ப்பார்கள், வேறு என்ன? எல்லோரும் ஆடைகளை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையில் அவைகளை பார்க்க முடியும். நான் மட்டும் தவறு செய்கிறேன். இது தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கும் என்று அவர் நினைத்தார். எனவே அவர் கடைசி ஆடையை கீழே போட்டுவிட்டு நிர்வாணமாக நின்றார். இப்போது அந்த மனிதன், அரசே, கடவுளின் ஆடைகள் பூமியில் முதல் முறையாக இறங்கின. நீங்கள் ஊர்வலம் செய்து தேரில் ஊர் சுற்றி வர வேண்டும் இன்னும் ராஜா பார்த்து சொல்கிறார். ராஜா பயந்து போனார். ஆனால் இப்போது வெளியேற வழி இல்லை. முதல் கட்டமாக மனிதன் தவறழித்து விட்டால் பிறகு எந்த நிலையிலும் நிறுத்துவது மிகவும் கடினமாகிவிடும். மேலும் திரும்புவது மிகவும் கடினம். முதல் கட்டத்தில் ஒருவர் நேர்மையாக இல்லாவிட்டால் அடுத்த கட்டங்களில் மேலும் மேலும் பாசாங்குத்தனம் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டமும் வேறு ஒரு நிலைகளுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் எங்கிருந்து திரும்புவது என்பது அவருக்கு கடினமாக உள்ளது. அதனால் அரசர் சிரமப்பட்டால் தன்னால் மறுக்க முடியவில்லை. தேரில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார். யாரும் வாய்ப்பை இழக்க விரும்ப மாட்டார்கள். எல்லா மக்களும் ஆடைகள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று உரத்த குரலில் பாராட்டினர். கூட்டத்தில் தந்தையின் தோளில் அமர்ந்திருந்த ஒரு குழந்தை மட்டும், அப்பா, ராஜா நிர்வாணமாக இருக்கிறார் என்றது. அவனுடைய தந்தை, முட்டாள், அமைதியாக இரு. நீ சிறியவன், உனக்கு அனுபவம் இல்லை. நீ அனுபவம் உள்ள மனிதனாக மாறும்போது நீயும் ஆடைகளை பார்க்க தொடங்குவாய். நான் ஆடைகளை பார்க்கிறேன் என்றார்.
இப்படி ஒரு பதிவு. இது வளரும் வேரை தேடிங்கிற ஓஷோட புக்கு. த இன்னர் ஜார்னிங்கிற புக்கும் ஃப்ரீடம் ஃப்ரம் த இல்லூஷன் ஆஃப் நாலேஜ். ஃப்ரீடம் ஃப்ரம் த இல்லூஷன் ஆஃப் நாலேஜ்ங்கிற பதிவு இது. இதோட தமிழாக்கம் தான் நான் உங்களுக்கு சொன்னது. இந்த மாதிரி பல பேர் சில மாயத்தோற்றங்களுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாயத்தோற்றங்கள் எல்லாரும் அந்த மாயத்தோற்றம் ஆமான்னு சொல்லும் போது அப்படி தானோ அப்படின்னு நினச்சி நாமளும் அதை சேர்ந்து சொல்லலைன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி அது கூடயே வாழ பழகிக்கிற சோஷியல் லைஃப்பில் இருக்கிறோம். ஒரு குழந்தை சொன்னிச்சு பாருங்கள், ஐயா ராஜா நிர்வாணமாக போகிறாருன்னு. அதுதான் உண்மை. அந்த உண்மை இந்த அனுபவங்கிற அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ ன்னு சொல்லி மற்றவனுக்காக கவலைப்பட்டு நம்ம சுயத்தை இழக்கிறோம். அந்த மாதிரி ராஜா நிர்வாணமாக போன மாதிரி பல பேர் இன்றைக்கி தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் சூழல் இருக்குது. அதனால் ஓஷோ சொல்கிற சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக நச்சுன்னு அடிக்குது. எனக்கு பிடிக்குது. வாழ்க வளமுடன்.